ஹலோ கைஸ், ஐம் வருண். நமது பூமியை சூரிய புயல் தாக்கியிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். மே 14, 2025 சூரியனிலிருந்து சோலார் ஃபிளேர் AR4087 எனும் சூரிய எரிப்பு மூலமாக 10 லட்சம் கிலோமீட்டர் நீளம் உள்ள சூரிய புயல் லைட்டோட ஸ்பீட்ல நமது பூமியை நோக்கி அனுப்பப்பட்டிருக்காங்க. பட் நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்னோவா தெரிவிச்சிருக்காங்க. லைட்டோட ஸ்பீட்ல நமது பூமியை நோக்கி அனுப்பப்பட்ட 10 லட்சம் கிலோமீட்டர் நீளம் உள்ள சூரிய புயல் 14 மே 2025 அன்னைக்கே நமது பூமியோட அப்பர் அட்மாஸ்பியரை தாக்கியிருக்கு. அதனால நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா போன்ற கான்டினென்ட் மற்றும் கண்ட்ரிலலாம் ஷார்ட் வே ரேடியோ சிக்னல் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க நோவா தெரிவிச்சிருக்காங்க. சூரியன்ல ஏற்பட்ட அந்த சோலார் ஃபிளேர் வெடிப்பை நாசாவோட சேட்டலைட் படம் பிடித்திருக்கு. அந்த சூரிய புயலுக்கு நாசா பறவையின் சிறகு, பேர்டோட விங் நாசா நியமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த புயல் பார்ப்பதற்கு பறவையின் சிறகு போல, பேர்டோட விங் போல இருக்கறனால அந்த புயலுக்கு, அந்த சூரிய புயலுக்கு பேர்டு விங் சோலார் ஸ்டார்ம் நாசா நியமிச்சிருக்காங்க. பூமியை தாக்குன இந்த சூரிய புயல்னால மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம், GPS சிஸ்டம், நேவிகேஷன் சிஸ்டம், பவர் கிரிட் போன்றவையெல்லாம் சூரிய புயல்னால பாதிப்படையலாம் அப்படின்ட்டு நோவா தெரிவிச்சிருக்காங்க. சூரிய புயல்கள் எதனால உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலார் சைக்கிள்னால உருவாகுது, சூரிய சுழற்சியினால உருவாகுது. ஒவ்வொரு 11 வருடமும் சூரிய சுழற்சி மினிமம் ஆக்டிவிட்டில இருந்து மேக்ஸிமம் ஆக்டிவிட்டிக்கு மாறும். இதனால சூரிய புயல்கள் உருவாகும். ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.